வரலாற்றிலேயே முதல்லா கேட்டகரி 5 வகையை சேர்ந்த மெலிசா அப்படிங்கிற புயல் ஜமைக்காவில் இன்னைக்கு கரையை கடக்க இருக்கு. மிகவும் சக்தி வாய்ந்த இந்த புயலால ஜமைக்காவிற்கு பேராபத்து வரலாம்னு அஞ்சப்படுது. இந்த நிலையில மெலிசா புயல் வானில் எப்படி இருக்கு அப்படிங்கறத அமெரிக்காவோட விமானப்படை வீரர்கள் வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோ அனைவரையும் சிலிர்க்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கரீபியன் நாடுகள்ல வெப்பமண்டல புயல்கள் அடிக்கடி உருவாவது உண்டு. இந்த நிலையில தான் சில நாட்களா மெலிசா அப்படிங்கிற பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய புயல் கரீபியன் நாடுகள்ல தாக்கிட்டும் வருது. ஹைதி, ஜமைக்கா உள்ளிட்ட நாடுகள்ல இந்த புயல் பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மெலிசா புயல் கேட்டகரி 5 வகையை சேர்ந்ததுன்னு வகைப்படுத்திருக்காங்க. இதனால இது மிகவும் ஆபத்தான புயல்னு சொல்றாங்க. அதாவது மணிக்கு 252 கிலோமீட்டர் வேகம் இல்லனா அதற்கு மேலான வேகத்துல சூறைக்காற்று வீசும் அப்படின்னு சொல்றாங்க. தற்போது தொடர் மழை, சூறாவளி காற்றால் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுது. பல இடங்கள்ல நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. வீடுகளை பொதுமக்கள் இழந்திருக்காங்க. ஹைதில 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. டொமினிகன் குடியரசு நாட்டுல ஒருவர் பலியாகி இருக்காரு. மெலிசா புயலால மொத்தம் பலியானோர் எண்ணிக்கை 4 உயர்ந்திருக்கு. இந்த மெலிசா புயல் இன்னைக்கு மாலை ஜமைக்காவில கரையை கடக்க இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் அமெரிக்காவோட விமானப்படை விமானம் வானில் மெலிசா புயல் எப்படி இருக்கு அப்படிங்கறத வீடியோவா எடுத்து விமானப்படை விமானத்துல பறந்து வீரர்கள் உயிரை பணிகம் வைத்து இந்த வீடியோவை எடுத்திருக்காங்க. இந்த வீடியோ தற்போது வெளியாகி அனைவரையும் மெய்சிலிர்க்க வச்சிருக்கு. அதுல மேக கூட்டங்கள் வெள்ளை நிறத்துல வேகமா நகர்ந்து செல்லுது. பெரிய பேரலை ஆக்ரோஷமா வந்தா எப்படி இருக்கும், அது போன்ற வானல் மேக கூட்டம் ஒன்றா திரண்டு நிக்குது. அதோடு மேக கூட்டங்கள் கீழிருந்து மேலாகவும் மேலிருந்து கீழாகவும் சுழலுது. மேலும் பேரிரைச்சல் கேட்குது. இது போன்ற வீடியோக்களை பலரும் பார்த்திருக்க மாட்டாங்க. இதனால இந்த வீடியோ தற்போது இணையதளத்துல அதிக கவனம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பலரும் இந்த வீடியோவை பார்த்து சிலிர்த்து போய் தான் இருக்காங்க. இந்த புயல் காரணமாக தற்போது 50,000 மக்கள் மின் வசதியின்றி இருக்காங்க. பல இடங்கள்ல நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. மரங்கள், மின் கம்பங்கள் முறிந்து விழுந்துள்ளதால மின்சாரம் துண்டிக்கப்பட்டு வருது. இந்த புயல் ஜமைக்காவின் தலைநகர் கிங்ஸ்டன் கடற்கரையை நெருங்க இருக்கு. இந்த நகர்ல விமான நிலையம், மின் உற்பத்தி நிலையங்கள் இருக்கு. இதனால பெரும் பாதிப்பு ஏற்படலாம்னு சொல்றாங்க. இது பற்றி ஜமைக்காவோட பிரதமர் ஆண்ட்ரூஸ் ஹோல்னஸ் கூறுகையில, மக்களுக்கும் நாட்டுக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறேனும் சொல்லியிருக்காரு. ஜமைக்காவை எடுத்துக்கொண்டா இதுதான் வலுவான புயல் அப்படின்னு சொல்றாங்க. ஜமைக்காவோட கடந்த 174 ஆண்டுகால வரலாற்றுல கேட்டகரி 4 அதற்கு மேலான கேட்டகரி கொண்ட புயல்கள் கரையை கடந்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி 1988ஆம் ஆண்டுல தான் ஜில்ஃபட் என்ற புயல் கரையை கடந்திருக்கு. அதுக்கப்புறமா இவான், பெர்ல் புயல்கள் கேட்டகரி 4ல இடம்பெற்றிருந்தாலும் அது ஜமைக்காவில கரையை கடக்கல. ஆனா இந்த மெலிசா புயல் கேட்டகரி 5ல இருக்கு. இதனால ஜமைக்கா பெரும் சேதத்தை எதிர்கொள்ளும்னு அஞ்சப்படுது.